பிரபஞ்சத்திற்கு வணக்கம். பிரபஞ்சத்தில் உயிரற்ற பொருள்களும் பேசுகிறதே. ஆம், பிரபஞ்சத்தின் ஜடப்பொருள்களும் பேசுகிறதே. ஆம், ஒரு புஷ் என்ற ஒரு சத்தம். நான் பால் காய்ச்சுவதற்கு பால் வைத்துவிட்டு புஸ்தகம் படித்து கொண்டே இருந்தேன். அப்போது திடீரென்று புஷ் என்று பால் பொங்கும் சத்தம். அப்போதுதான் நான் உணர்ந்தேன், ஜடப்பொருள்களும் நம்மளிடத்தில் சமிக்ஷையாக பேசுகிறது. ஆம், பால் நான் பொங்கிவிட்டேன் என்பதை எனக்கு உணர்த்துகிறது. அதுபோல நீருக்கும் பேசும் தன்மை இருப்பதை சில ஒலிகள் மூலம் உணர முடியும். நீர் அருவியாக பாயும்போது ஏற்படுத்துகின்ற ஒலி, நீர் கொதிக்கும்போது ஏற்படுகின்ற ஒலி, நீர் தடாகத்தில் பாயும்போது ஏற்படுத்துகின்ற ஒலி என்று பலவிதமான ஒலிகளை நமக்கு எழுப்பி அவை நம்முடன் பேசுகிறது. நாம் பேசுவதை கிரகிக்கும் தன்மையும் தண்ணீருக்கு உண்டு என்பதை தண்ணீரின் சில சலசல சத்தங்கள் நமக்கு உணர்த்துகிறது. வானமும் மிக சிறந்த உதாரணம். மழை வருவதற்கு முன் சில முழக்கங்களை ஏற்படுத்துகிறது. ஒன்றோடு ஒன்று மோதி ஒளியை நமக்கு காட்டுகிறது. பிரபஞ்சத்தின் ஆற்றல் கண்ணோட்டத்தோடு பார்க்கும்போது எல்லாம் சாத்தியமே. பிரபஞ்சத்தின் ஆற்றலை நாம் பிரபஞ்ச கண்ணோட்டத்தோடு பார்க்கும்போது எல்லாம் சாத்தியம் என்றே நமக்கு தெரிகிறது. அடுத்து, நம் கோவிலில் வழிபடும் விக்கிரகங்கள். அவை கல்லால் செதுக்கப்பட்டாலும் அவற்றிற்கும் பிரபஞ்ச சக்தியை ஆற்றல் உண்டு. பிரபஞ்சத்தின் கல்லுக்கும் உயிரோட்டம் இருக்கிறது. பல ஊடகங்களில் நாம் செய்திகளை பார்க்கிறோம். சுப்பிரமணிய சுவாமி அபிஷேகத்தின் போது கண் திறந்து மூடுவதை காணலாம் என்பது போன்ற பல செய்திகளை நாம் பார்க்கிறோம். உண்மையில் ஐதீக முறையில் நிர்மாணிக்கப்படும் விக்கிரகங்களுக்கு உயிரோட்டம் காட்டுகிறது. அவை சாஸ்திர சம்பிரதாயத்தோடு பலவித அதிர்வுகளோடு, நேர்மறை அதிர்வுகளோடு அவை நிர்மாணிக்கப்படுவதால் மிகுந்த உயிரோட்டம் பெற்றிருக்கிறது. நாம் கோரிக்கையை வழங்குகிறது. பிரபஞ்ச ஆற்றலை நம்மளிடத்தில் பிரதிபலிக்கிறது. தெய்வம் உண்டு என்று சொன்னால் தெய்வம் உண்டு. அது வெறும் சிலை என்று சொன்னால் வெறும் சிலைதான். ஆகவே எல்லாவற்றிலும் நம்பிக்கை வேண்டும். நம்பிக்கையும் விசுவாசமும் தான் நாம் வைக்கும் பிரார்த்தனையை நிறைவேற்ற செய்யும். அடுத்ததாக, நாம் ஒரு குழந்தை விளையாடும்போது தனது தொடு உணர்ச்சியால், புலன் உணர்ச்சியால் எல்லா பொருள்களையும் தொட்டு பார்த்து தன்னுடைய வாழ்வியலுக்கு தயாராகிறது. அதாவது பிராக்டிக்கல் லைஃபுக்கு அது தயாராகிறது. இயற்கை அதை தயார்படுத்துகிறது என்று கூட சொல்லலாம். அதுபோலதான் நாம் நம் வாழ்க்கையினுடைய உன்னத நிலையான ஆன்மீக வாழ்க்கைக்கு நம்மை தயார்படுத்துவதுதான் தெய்வ திருப்படங்களை நாம் பூஜிப்பதும் வழிபடுமாகும் என்றால் அது உண்மைதான். நம்முடைய வீட்டில் அழகான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து தெய்வத்தின் திருவுருவங்களை வைத்து, தெய்வத்தின் படங்களை வைத்து திருவிளக்கேற்றி வழிபடும்போது நம் வீட்டிலும் பிரபஞ்ச காந்த அலைகள் உருவாகி ஊடுருவி நல்ல அதிர்வுகளையும் அழகையும் அமைதியையும் உருவாக்குகிறது. அடுத்த படி இறை அர்ப்பணிப்பு. நாம் உபயோகிக்கும் பொருள்களை இறைவனுக்கு அறிவிக்கிறோம். இறைவா, நான் இந்த பொருள்களை எல்லாம் உபயோகிக்கிறேன், இதை தந்த உனக்கு நன்றி, பிரபஞ்சத்திற்கு நன்றி என்று சொல்லி நாம் அர்ப்பணிக்க வேண்டும். நாம் உண்ணும் உணவை சுத்தபத்தமாக செய்து இறைவனுக்கு படைக்கிறோம். இதனால் நம் மனது சுத்தப்படுகிறது. நம் மனதில் தெய்வீக சக்தி எழுகிறது. பிரபஞ்சம் என்ற அண்டசராசரம் நம்மை எப்படியெல்லாம் தாங்குகிறது பார்த்தீர்களா? அதனால் இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றியுடன் இருப்போம். அகண்ட பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தில் உயிருற்ற பொருள்களுக்கும் உயிருள்ள பொருள்களுக்கும் நிச்சயமாக பல நல்ல அதிர்வுகள் இருக்கிறது என்பதை உணர்ந்து நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் நேர்மறையான எண்ணங்களோடு நாம் தொடங்கும்போது வாழ்வில் எல்லா வெற்றிகளும் நமக்கு வந்து சேரும். நல்ல அதிர்வுகளும் நல்ல சிந்தனைகளும் நல்ல நடத்தைகளும் நம்மளுடைய வருங்கால சந்ததிக்கும் வழிகாட்டும் என்று சொல்லி இந்த உரையை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களிடம் பேசுவேன். பிரபஞ்சத்திற்கு நன்றி. வாழ்க நலமுடன், வளர்க வளமுடன். நன்றி, வணக்கம்.